அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா சால்னா பண்ணியிருக்கேன். இது அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா சால்னா போலவே இருந்துச்சு. உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஹோட்டல் ஸ்டைல் போல் இருக்காது. ஆனால் நான் சொல்லி கொடுக்குற போல் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் சால்னா போலவே இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அரை முடி தேங்காய் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு 15 சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லைனா நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. லவங்கம், பட்டை, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கப் அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் என்ற வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின அப்புறம் நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு நல்லா சேர்த்து நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி, புதினா 2மே சேர்த்துருக்கேன். புதினா கண்டிப்பாக இருக்கணும். இந்த சால்னாக்கு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் அதோட மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா சேர்க்கறதுனால நம்ம கரம் மசாலாலாம் சேர்க்க தேவையில்லை. சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம 1.5 ஸ்பூன் அளவு கடலை மாவு ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது சால்னா ஒரு கொதி வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவு இந்த சால்னாவில் சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்ததுனால கொஞ்சம் திக்காகி வரும். அதனால் கொஞ்சம் கைவிடாமல் நல்லா கலக்கி விடுங்க. கலக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் எல்லாமே இதில் சேர்த்துக்கிட்டு இதில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். மூடி போடாமல் 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி நுர போல் பொங்கி வரும். அதனால் மூடி போடாமல் நல்லா கலக்கிட்டு வரணும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்திருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் குக் பண்ணுங்க. குக் பண்ணால் இந்த அளவுக்கு சால்னா ரெடியாகி வந்திருக்கும். அவ்வளோதான். சூப்பர் டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா சால்னா இனி வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் பரோட்டா ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சால்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.